கோலச் சொரிசெங்கை மாயன் செவ்வாயின் குடம்பினவும் சீலத்தனள் தென் திருமல்லினாடி செழுங்குழல் மேல் மாலைத்தொடை தென்னரங்கற்கியும் மதிப்புடைய சோலைக் கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. அள்ளினாள் தாமரை மேலாரணங்கினின் துணைவி மல்லி நாடாண்டமடமையில் வெள்ளியலாளாயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை இவையர் பயந்த விளக்கு. நாச்சியார் திருமொழியிலே 13வது பதிகம் கண்ணனென்னும் கருந்தெய்வம் என்ன துவங்கக்கூடிய திருமொழி. இதற்கு முந்தின திருமொழியான மத்திருந்தீர்கட்குங்கிற திருமொழியிலே ஆண்டாள் கண்ணனம்பெருமானோட சேர வேண்டும், அவன் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன வைபவங்கள் என்னென்ன சேஷ்டிதங்களை எல்லாம் செய்தானோ அதை அத்தனையும் அனுபவித்து இந்த இடத்திலே என்னை கொண்டு சேருங்கோள் என்று மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துவராவதி தன்னளவும் என்கிற கிரமத்திலே அனுபவித்து வந்தாள். அப்படி அனுபவித்த ஆண்டாளுடைய நிலையானது இந்த பதிகத்திலே எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இவளாலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல தான் இருந்த இடத்திலிருந்து. அப்படி திருமேனியிலே ஒரு வாட்டமானது காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த வாட்டமானது திருமேனியிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன பண்ணணும் என்ன அருகே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்க, அவள் அவனுடைய சம்பந்தம் பெற்ற வஸ்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து என் திருமேனியிலே வந்து சேர்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாட்டமானது தனியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வாட்டம் தனியவே தனியாது. இந்த வாட்டமானது இன்னும் கூடத்தான் செய்யுமே ஒழிய அவன் திருமேனி சம்பந்தம் பெற்ற வஸ்துக்கள் தன் மீது சேராதவரை இந்த வாட்டம் தனியவே தனியாது என்று இந்த பதிகம் முழுக்க அனுபவிக்கக்கூடியதான ஒரு அத்தியாச்சரியமான நிலையை இந்த பதிகத்திலே பார்க்க முடிகிறது. அதிலே ஆண்டாளுடைய அவஸ்தை மிகவும் ஒரு உருகின அவஸ்தையாக இருக்கிறது. ஏன் எப்படி உருகினாள்? போன பதிகத்திலே பார்த்தால் கண்ணனை பல பேர் பலவிதமாக ஏசினார்கள். கத்தினம் மேய்க்கிலும் மேய்க்க பெற்றான், அப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு எந்த விதமான ஒரு வேலையும் கிடையாது. அவனை நம்பி நீ போனேன்னு சொன்னால் எப்படி உன்னுடைய வாழ்வானது இருக்கும் என்னெல்லாம் பலர் ஏசினாலும் இவள் அதை எத்தையும் கேட்காமல் கண்ணனிடத்திலே நான் சேர வேண்டும் என்கிற ஒரு ஈடுபாடோட இருந்தாள். அப்படிப்பட்ட இவளுடைய நிலையானது அப்படியே மாறி போய்விட்டது. இந்த பதிகத்திலே யாரெல்லாம் ஏசினார்களோ இப்ப அவர்களெல்லாம் கண்ணனை பத்தி இன்னும் ஏசிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் அவன் எப்படியெல்லாம் இருக்கான், அவனுடைய பெருமைகளை சொல்லாமல் அவன் மீது இவர்களுக்குண்டான அந்த காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறார்கள். அப்படி காட்டக்கூடிய சமயத்திலே ஆண்டாளும் இந்த கண்ணனோட என்ன பண்ணுகிறாள், கண்ணனுடையதான அந்த பெருமைகளை தான் பேசாமல் அவளும் கண்ணனை திட்டுகிறாள். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் முதல் பாசுரத்திலே கண்ணனை வஞ்சித்துக் கொண்டே அந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறாள். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை உன்னில் புலி பெய்தாற் போல் புறனின் அழகு பேசாதே பெண்ணின் வருத்தமறியாத பெருமானரையில் பிதகவன் அவாட கொண்டு என்ன வாட்டம் தனிய வீசீரே. கண்ணன் என்னும் கருந்தெய்வம். ஏன் இப்படி கருந்தெய்வம்? இவ்வளவு நேரம் இந்த கண்ணனை அவனை எப்படிலாம் சொல்லக்கூடாது, அவனோட சேர வேண்டும், அவன் எப்பேற்பட்டவன், அவனுடைய சர்வ ரக்ஷகத்துவம், அப்படி அப்பேற்பட்ட அந்த குணங்கள் எல்லாத்தையும் பாடி கண்ணனை பற்றி அவ்வளவு புகழ்ந்து பேசிய ஆண்டாள் இப்பொழுது கண்ணனை வஞ்சிக்கிறாள். என்ன காரணம் என்னால், இந்த கண்ணன் இவ்வளவு பெரிய குணங்களை எல்லாம் உடையவனாக இருக்கிறான் என்று நாம் மற்றவர்கள் எல்லாம் சொன்னாலும் இவள் இல்லை அவன் என்னதான் பெரியவனாக இருந்தாலும் அவன் சௌலபியமுடையவன், அவ்வளவு எளிமையுடையவன், அவசியம் என்னை அவன் சேருவான், ஆகையினாலே நான் அவனை சேர வேண்டும் என்று போன பதிகத்திலே சொன்னவள் அவன் வராததை கண்டு ஒருவேளை அவர்கள் சொல்வது உண்மைதானோ, அந்த கண்ணன் அவனுடைய பேருக்கேத்தார் போல
கருந்தெய்வமாக, அதாவது என் மீது எந்த விதமான இரக்கமும் கொள்ளாதவனாக இந்த கண்ணன் இருக்கிறானே என்று தான் வருந்துகிறாள் அந்த கண்ணனை கண்டு. கண்ணன் என்னும் கருந்தெய்வம். எம்பெருமான் அவனுடைய திருநாமங்களிலே எம்பெருமானுடைய கண்ணனம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய சமயத்தில் அவனுக்கு மாயன் என்ன ஒரு திருப்பாவையிலே மாயனை மண்ணு வடமுதலை மைந்தனை என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். அந்த இடத்துல மாயன்கிற சப்தத்துக்கு என்ன வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் என்றால், அவன் யாரை தனக்கு அடியவர்களாக ஆக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ முதல்ல அவர்களுக்கு தான் அடிமையாக மாறுகிறான். தனக்கு அடியவர்களாக யாராக போகிறார்களோ அவர்களை தனக்கு சுவாமியாக முதல்ல மாற்றி அவர்களுக்கு தான் அத்தனை விதமான சேவகமும் செய்து பின்பு அப்படியே அவர்களை தனக்கு அடிமையாக மாற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பெற்றவன் கண்ணன். அத்தை தான் மாயன் என்று தெரிவித்தார்கள். அதுபோல இந்த கண்ணனும் முதல்ல என்னிடத்திலே வரும்போது எவ்வளவு இனிமையா பேசினான், எவ்வளவு சுலபனாக இருந்தான். அத்தை வைத்துதானே நான் அவன் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனாக இருந்தாலும் அவன் சௌலபியன் என்னெல்லாம் சொன்னேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுத்தே. இந்த ஊரார்கள் எல்லாம் அவனை இவ்வளவு யோசிக்கிறார்களே, இதெல்லாம் உண்மையாக போய்விட்டதே என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அவ்வளவு சுலபனாக இருந்தவன் இப்போ எட்டாக்கனியாக இருக்கான். எவ்வளவு நான் கூப்பிடுகிறேன், எவ்வளவு வருந்துகிறேன், உன்னிடத்தில் அவனோட சேர வேண்டும் எவ்வளவு வருந்துகிறேன். இப்படி அவன் நம்மிடத்திலே வராமல் எங்கேயோ ஒதுங்கி போயிருக்கானே இந்த கண்ணன் என்று அவ்வளவு ஒரு ஏக்கத்தோட ஆண்டாள் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று கண்ணபிரானை பேசுகிறாள். இந்த கண்ணன் எப்படி இருக்கான்னால், இந்த பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் இந்த ஹவிஸை தருகிறார்கள். அவர்களுக்காக ஹவிஸை தரக்கூடிய சமயத்திலே தாங்கள் நேரடியாக அந்த பூலோகத்திற்கு வந்து பெற்றுக்கொள்ள மாட்டார்களாம். அந்த மேல் லோகத்திலேயே தங்களுடைய லோகத்திலேயே இருந்து எப்படி அந்த ஹவிர் பாகத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அதுபோல இந்த கண்ணனும் என்னிடத்திலே வந்து சேராமல் என்னுடைய ஒரு நிலையை அவன் உணராமல் இப்படி அவன் எங்கேயோ கிடக்கிறானே என்று ஆண்டாள் வருத்தப்படுகிறாள். இது எப்படி அமைந்திருக்கிறது என்னால் வட்டயக்ஷ பிரசித்தி போலே என தெரிவிக்கிறார்கள். ஒரு ஊர்ல எவனோ ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு வழியாக போகக்கூடிய சமயத்தில் ஒரு ஆலமரத்தை கண்டு ஏதோ ஒரு பயம் ஏற்பட்டது. கொஞ்சம் பீதனாக ஆனான். அவன் ஒருத்தன் பீதனாக ஆனது போராதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரிடத்துலையும் போய் இந்த ஆலமரத்துல பேய் இருக்குன்னு சொல்லிட்டான். சரி, இவன் சொன்னதும் உண்மைன்னு நம்பி யாருமே அந்த ஆலமரத்துக்கிட்ட போகாம இருந்தார்கள். கடைசியில் அந்த ஆலமரத்தில் ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே இல்லை. ஆனால் எப்படி அந்த மாதிரி ஆகிவிட்டதோ அதுபோல கண்ணனால் சுலபன் என்று சொல்லி கடைசியில் அவனுடைய சௌலபியமே நமக்கு தெரியாம போடுத்து. சுலபன் ஊருக்கு அவனுடைய சௌலபியம் மாத்திரம் தெரிகிறதே ஒழியா அவன் சுலபனாக இருக்கானா என்னால் இப்படி அவன் சுலபனாக இருக்கான்னு கதை கட்டி விட்டார்கள் போலும் என்ன. இப்படி அத்தனை விஷயத்தையும் தான் மனதிலே வைத்து கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்ன கண்ணனை பழிக்கிறாள். காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் பிழைப்பெய்தார் போல் புறனில் அழகு பேசாதே. இந்த எம்பெருமான் அவன் சரி, அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது. சரி, அவனுடைய முகமாவது ஞாபகம் வருதா என்று பார்த்தால் அதுவும் இவளுக்கு வரவில்லையா. இந்த கண்ணன் தான் நேரடியாக வரமாட்டேங்கிறான். சரி, அவனுடைய முகமாவது நமக்கு ஞாபகம் வருமா என்னை இவளும் யோசித்து பார்க்கிறாளாம். அவனுடைய முகமும் ஞாபகம் வரலையா. சாதாரணமா லோகத்திலே யாரையாவது பார்த்துட்டு இருக்கிறோம், தினமும் யாரையாவது பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா அவருடைய முகம் நல்லா ஞாபகம் இருக்கும். அப்பப்போ யாருடைய முகத்தை ஏதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை யாருடைய முகத்தையாவது பார்க்கிறோம்னு சொன்னால் சற்றே மறந்தவாறு இருக்கும். ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும், ஒரு சம்ஸ்காரம் இருக்கும். அதை வைத்து இவன் தான் அன்னைக்கு நாம பார்த்தவன்னு ஒரு ஞானம் ஏற்படும். ஆனால் இந்த கண்ணன் விஷயமான ஒரு ஞானம் இவளுக்கு ஏற்படுகிறதா, கண்ணனுடைய திருவுருவம் இவள் கண்ணிலே வந்து நிற்கிறதா என்று பார்த்தால் அவனுடைய திருவுருவம் இவள் கண்ணிலே வந்து நிற்கவே இல்லையா.
அவ்வளவு காலமாகிவிட்டதாம் கண்ணன் இவளை பார்க்காமல் இருக்கிறான் என்ன, காட்சி பழகி கிடப்பேனை என்ன. அவனுடைய திருமுகம் கூட ஞாபகம் வரல. அவனோட ஏற்பட்டதான அந்த பழக்கமும் நமக்கு கிடைத்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. என்னைக்கோ ஒரு நாள் அவனிடத்திலே பழகினோம். அவனுடைய திருமுகம் ஞாபகம் வருகிறதா என்று பார்த்தால் அதுவும் ஞாபகம் வரமாட்டேங்கிறது. என்ன இப்படி இவள் இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய சமயத்திலே அருகே இருக்கக்கூடிய தோழிமார்கள் இதற்குத்தான் நாங்கள் இந்த கண்ணனை பற்றி சொன்னோம் என்று சற்று பேச ஆரம்பித்தார்களாம். இந்த கண்ணன் அவன் கருந்தையம்னு நீ சொல்லுகிறாயே, இதை தான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம் என்ன. இவளுக்கு ஸ்வரூப சிக்ஷை பண்ணுகிறார்களாம். அப்படி ஸ்வரூப சிக்ஷை பண்ணுகிறதான சமயத்திலே இவள் புறனின் அழகு பேசாதே இப்படி நீங்கள் எனக்காக ஏதோ சமாதானம் சொல்றேன்னு சொல்லி கண்ணனை பத்தி பழித்து பேசி சிசுபாலனை போலே நீங்களும் கண்ணனை பழித்து சிசுபாலனுக்கு தாயாராக ஆகிவிடாதீர்கள் என்ன. இந்த கண்ணனை பத்தி நீங்கள் எனக்கு அவனிடத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த விரகதாபம் நீங்க வேண்டும் என்பதற்காக அவனை பத்தி பழித்து பேசாதீர்கள். அது ஒன்னொன்னும் எனக்கு எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் எனக்கு சமாதானம் படுத்தணும், நான் சமாதானமாகணும்னு பேசுகிறீர்கள். ஆனால் அந்த வார்த்தை எல்லாம் எனக்கு புண்ணில் புளி பெய்தார் போலே உள்ளது. ஒரு புண் இருக்கு, ஒரு ரோகம் இருக்கு. இந்த ரோகத்திலே நாம் புளியை சேர்த்தால் அந்த ரோகம் எப்படி துடிதுடிக்குமோ அது போலே அவனை பத்தி நீங்கள் பேச 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 எனக்கு அவ்வளவு ஒரு துடிப்பானது இருக்கிறது என்று தெரிவிக்கிறாள். பெண்ணின் வருத்தமறியாத பெருமான். இந்த கண்ணன் எப்படி இருக்கிறான் என்றால் பெண்ணின் வருத்தமறியாதவனாக இருக்கான். பெண்களுடைய கஷ்டம், அவர்கள் பர்த்தாவை பிரிந்து எப்படி இருப்பார்கள், அந்த கஷ்டங்களை எல்லாம் ஆண்கள் அறிய மாட்டார்கள். அப்படி அவனும் இந்த கண்ணனும் நான் அவனை விட்டு எப்படி பிரிந்திருக்கேன் அதை என்னைக்காவது அவன் நினைச்சு பார்த்திருக்கானா, என்னை இப்படி பார்க்காமலேயே இருக்கிறானே என்று பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் என்ன. பெருமான் அறையில் பீதக வண்ணமாடை கொண்டு என்ன வாட்டந்தனிய வீசியிலே. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் திருவரையிலே சாத்தி கொள்ளக்கூடிய அந்த பீதக வாடையை கொண்டு என்னிடத்திலே சேருங்கோள், என்னிடத்திலே சேர்த்தால் என்னுடைய வாட்டமானது போகிவிடும் என்று இவள் தெரிவிக்கிறாளாம். இப்படி கண்ணன் திருமேனி சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை தன்னிடத்திலே சேர்த்தால் தான் இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி அவள் மிகவும் கண்ணனிடத்திலே மிகுந்த மறுபடியும் ஈடுபாடு தனக்கு அவனுடைய சேருவாள் என்பதற்காக அவனுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எல்லாத்தையும் என்னிடத்திலே சேருங்கோள் என்று தெரிவிக்கிறாள். அதிலே இந்த இடத்துல எதற்காக பீதக வண்ணவாடை கொண்டு அவனுடைய திருவரையிலே இருக்கக்கூடிய பீதக வாடை எதற்காக தர வேண்டும். இந்த பீதக வாடை சரி, ஒரு மேல் தோல்ல சாத்திக்கக்கூடிய ஒரு பாடை இருக்கும், சரி அதை கொண்டு தரலாமே. எதற்காக பீதக வாடை, அறையிலே சாத்திக்கக்கூடிய பீதக வாடை எதற்கு தரணும் என நஞ்சியர் பட்டரிடத்திலே கேட்க, பட்டர் தெரிவிக்கிறாராம், எம்பெருமான் தோல்லே சாத்திக்கக்கூடிய வஸ்திரத்திலே அந்த வஸ்திரத்துக்கும் விசேஷம் இருக்கு. எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம் பட்டதாலே ஒரு அந்த வஸ்திரத்துக்கும் ஒரு உயர்ந்ததான தன்மை இருந்தாலும் அவன் திருவதரத்திலே பட்ட வஸ்திரம், அவனுடைய வியர்வை படிந்த வஸ்திரம், அதற்கு இருக்கக்கூடிய அந்த கந்தமே தனி, அதனுடைய வாசனையே தனி. அப்படிப்பட்ட அந்த வாசனையை தான் உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் இவ்விடத்திலே அறையில் பீதக வண்ணவாடை கொண்டு என்னை வாட்டந்தனிய வீசியிலே என்ன தெரிவிக்கிறாள் என்று பட்டர் தெரிவிப்பாராம். எம்பெருமான் அவனுடைய வஸ்திரம் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், தர்மசாஸ்திரங்களிலே இன்னென்ன காரியத்துக்கு இன்னென்ன வஸ்திரங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லா நேரத்திலையும் ஒரே வஸ்திரங்களை அணிந்து கொண்டு காரியங்களை செய்தலாகாது. ஒரு ஸ்நானம் செய்யக்கூடிய சமயத்திலே அதுக்கு ஸ்நான சாட்டி என்னும், சயனம் செய்யக்கூடிய சமயத்திலே அதுக்கு சயன சாட்டி என்னெல்லாம் வஸ்திரங்கள் அமைந்திருக்கிறது. அதுபோல கண்ணன் பெருமான் அவன் மாடு மேய்க்கக்கூடியதான சமயத்திலே அவன்
அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீதக வாடை, அந்த பீதக வாடையை என்னிடத்திலே கொண்டு வந்து நீங்கள் சேர்த்தால் என்னுடைய வாட்டமானது தீரும், என்னை வாட்டந்தனிய வீசீரே என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தாள். அடுத்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய அந்த திருத்துழாய், அவனுடைய திருத்துழாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மகாத்மியம், அந்த திருத்துழாயை தன்னிடத்திலே வந்து சேர்க்க வேண்டும் என்று இரண்டாம் பாசுரத்தாலே தெரிவிக்கிறாள். பாலாளிலையில் துயில் கொண்ட பரமன் வளைப்பட்டிருந்தேனை வேளாள் துன்னம் பெய்தார் போல் வேண்டித்தெல்லாம் பேசாதே கோளால் நிலைமைத்தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னந்துழாய் கொண்ட நெறிமன் குழல் மேல் சூட்டீரே. பாலாளிலையில் துயில் கொண்ட பரமன் எம்பெருமான் அவனுடைய எப்பேற்பட்டவனாக அமைந்திருக்கிறான் என்று சொன்னால், பாலாளிலையில் துயில் கொண்ட பரமன் மையத்தை எல்லாத்தையும் உண்டு விட்டான், அத்தனை லோகங்களையும் உண்டு விட்டு ஒரே ஒரு ஆளிலையிலே சயனித்துக் கொண்டிருக்கான். எப்படியாவது எங்கேயாவது இது கேட்டதுண்டா, எங்கேயாவது நடக்குமா இது? அப்படிப்பட்ட ஒரு அகடித கடனா சாமர்த்தியத்தை உடையவன் எம்பெருமான். பொய்கை ஆழ்வார் அத்தியாச்சரியமாக தம்முடைய முதல் திருவந்தாதியிலே தெரிவிக்கிறார். எம்பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பாலன் தனதுருவாய் ஏழல கொண்டு ஆளிலையின் மேலன்ன நீ வளர்ந்தமை என்பர் ஆளன்னு வேல நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. எம்பெருமானோடு பேசுகிறார். அப்படி பேசக்கூடியதான காலத்திலே எம்பெருமானே எனக்கு ஒரு சந்தேகம் என்று கேட்கிறார். என்ன சந்தேகம் கேளும் எம்பெருமான் தெரிவிக்க, நீ உன்னுடைய சிறு பிராயத்திலே இந்த லோகங்கள் அத்தனையும் உண்டு ஒரு சிறு ஆளிலையிலே சயனித்தது என்று ஒரு சரித்திரம் ரொம்ப பிரசித்தம். பல இடங்களில் நாம் பார்க்கலாம். ஆளிலை கண்ணனுடைய திருவுருவ படங்கள் எல்லாம் இன்றளவு நம்மாலே சேவிக்க முடிகிறது. பெருமாள் சன்னதிகளையும் திருக்கோலங்கள் எல்லாம் சாத்துகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆளிலை கண்ணன் அத்தனை லோகங்களையும் உண்டு ஒரு சிறிய வடவிருட்சத்திலே நீ சயனித்தாய்ங்கிற ஒரு சரித்திரம் இருக்கு. எனக்கு சரி ஆமா இருக்கு, அதுல என்ன அவன் கேட்கிறானா, அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாத்தையும் உண்டேன்னு சொன்னாயே, அப்ப அந்த ஒரே ஒரு ஆளிலே எப்படி வந்தது? ஆளன்னு வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ, இந்த ஆளிலை எங்கே இருந்து வந்தது? இந்த லோகங்களை எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த நீரிலிருந்து வந்ததா, அல்லது ஆகாசத்திலிருந்து வந்ததா, அல்லது பூலோகத்திலிருந்து வந்ததா, எங்கே இருந்து வந்தது என்ன ஆழ்வார் கேட்கிறாராம். எம்பெருமானுக்கு என்ன சொல்லன்னே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டாரே, யாரும் நம்மிடத்திலே கேட்காத ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு திருன்னு முழிச்சு கொண்டிருக்கக்கூடியதான சமயத்திலே சோழை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. பா நான் கேட்டேன், நான் உன்னுடைய பக்தன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா வேற யாராவது உன்னிடத்துல இப்படி ஒரு கேள்வியை கேட்டான்னு சொன்னால் இதே போல திரு முழிக்காத. சோழை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. நான் என்னுடைய 7 வயசுல கோவர்தன பர்வதத்தை சுமந்தேங்கிறத நீ ஒத்துக்கிற இல்லையா? ஆமா ஒத்துக்கிறேம்மா. அப்ப இதையும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லு என்ன பொய்கை ஆழ்வார் எம்பெருமானுக்கு சமாதானம் சொல்லிக் கொடுத்தாருங்கிற மாதிரி ஒரு பாசுரம் அமைந்திருக்கிறது. அந்த விஷயத்தை சரித்திரத்தை இவ்விடத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறார். பாலாளிலையில் தொழில் கொண்ட பரமன் வளைப்பட்டிருந்தேனை, அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியம், அத்தை கண்டு அந்த வலையிலே அகப்பட்டேன். மணிவண்ணன் வாசுதேவன் வலையிலே, வாசுதேவன் என்கிற வலையிலே நான் அகப்பட்டவளாக ஆனேன். அப்படிப்பட்ட அந்த வலையிலிருந்து நான் அகப்பட்டேன். இப்போ அவனோட சேரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் முகம் காட்ட மாட்டேங்கிறான். நீங்கள் எனக்கு சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், வேளால் துன்னம் பெய்தார் போல் வேண்டித்தெல்லாம் பேசாதே. வேளால் துன்னம் பெய்தார் போல் நீங்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் எனக்கு ஒரு வேலினாலே சரீரத்தை பிளந்து எப்படி ஒரு ரணம் அனுபவிப்போமோ அதுபோல எனக்கு ரணமாக ஆகிறது உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது. அப்படிப்பட்ட இந்த நிலையிலே நீங்கள் எனக்கு ஸ்வரூப சிக்ஷைங்கிற பேரிலே கண்ணனை பற்றி நிந்திக்காதீர்கள்
சரி, என்ன பண்ணணும் என்று கேட்டால், கோளால் நிலைமைத்தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீளார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரே. கோளால் நிலைமைத்தாயன், அந்த கண்ணன் ஆணிரை மேய்த்தவனாக அமைந்திருக்கிறான். இந்த ஆணிரை மேய்த்தவனாக அந்த கண்ணன் குடந்தை, திருக்குடந்தை திவ்யதேசத்திலே கிடந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய நீளார் தன்னந்துழாய் கொண்டு, அவனுடைய திருத்துழாய், தெய்வத் தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் நீள் வேறாயினும் கொண்டு வீசுமினே என்று தெரிவித்தார் போல, அவனுடைய அந்த திருத்துழாய், அந்த திருத்துழாயை கொண்டு வந்து என்னுடைய தலையிலே சேருங்கோள். அப்படி நீங்கள் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய நிலைமை மாறிவிடும் என்று 2ஆம் பாசுரத்தாலே அவனுடைய திருத்துழாயினுடைய சம்பந்தம், திருவடியிலே இருக்கக்கூடிய அந்த திருத்துழாயினுடைய ஒரு சம்பந்தம் தனக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்த 3வது பாசுரம், அடுத்த பாசுரம். கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கனும் சிறைக்கோளால் நெஞ்சூடுருவையே உண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனை அஞ்சேலென்னான் அவனொருவன் அவன் மார்பணிந்தவனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே. கஞ்சை காய்ந்த கருவில்லி, இந்த கம்சன் எப்படி கண்ணனை கொள்ளணும் என்ன வஞ்சத்தனம் உடையவனாக பல திட்டங்கள் எல்லாம் போட்டு நடத்தி கொண்டு வந்தானோ, அதுபோல இந்த கண்ணனும் என்னிடத்திலே வஞ்சனை கொண்டவனாக இருக்கான். என்னிடத்திலே வஞ்சனை கொண்டவனாக இருக்கான். என்ன வஞ்சனை பண்ணான் என்னால், என்னை எப்படியாவது மயக்கிடணும்னு பார்த்தான். அதற்காக ஒன்னே ஒன்று பண்ணான். கடைக்கன் என்னும் சிறைக்கோளால், அவனுடைய கடைக்கண் என்கிற சிறைக்கோள் தன்னுடைய புருவத்தினால எப்படி ஒரு பார்வை பார்த்தான். போரக்கண்ணால ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வை பார்த்தது என் மீது அப்படியே பானம் ஏறினார் போலே அமைந்தது அவனுடைய அந்த பார்வை. நெஞ்சூடுருவையே உண்டு. அந்த பானமானது, அந்த பார்வையாகிற பானம் என் நெஞ்சிலே வந்து நேரடியாக துளைத்தது. இப்படிப்பட்ட இந்த கம்சன் எப்படி ஒரு வஞ்சனை செய்து கண்ணனை கொள்ள வேணும் என்று நினைத்தானோ, இவனும் என்னை எப்படியாவது தன் வசப்படுத்தணும் என்று சொல்லி தன்னுடைய கண்ணடை காண்பித்து என்னை வசப்படுத்தினான். இப்படியெல்லாம் வசப்படுத்திட்டு என்னிடத்திலே ஆசை காட்டி அஞ்சேல் என்ன அவன் ஒருவன், அஞ்சேல் என்று சொன்னான். கவலைப்படாதே, நான் இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படியெல்லாம் சொன்னான். அப்படியெல்லாம் சொல்லிட்டு என்னிடத்திலே எப்படி வராமல் இருக்கான். அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன், அவன் மார்பில் அணிந்த வனமாலை. அப்பேற்பட்ட அந்த கண்ணன் அவனுடைய திருமார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த திருமாலையை என்னுடைய நெஞ்சிலே வந்து சேருங்கோள். அப்படி நீங்கள் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய இந்த தாபமானது கழிந்து விடும். என்னை பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அவன் அஞ்சேல்னு சொன்னான். சரி, அவன் அஞ்சேல்னு சொன்ன உடனே நானும் சற்றே மயங்கினேன். இவன் நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்கிறான், ஆகையினாலே நமக்கு எந்த விதமான கலக்கமும் வேணாம்னு நினைத்தேன். ஆனால் அப்படி அவன் பண்ணலை. என்னை இப்போ ஏமாத்திட்டான், என்னை வந்து பார்க்கவே இல்லை. இப்படி நான் அவனை விட்டு பிரிந்தவளாக இருக்கக்கூடிய சமயத்திலேயும் என்னை வந்து பார்க்காமல் எங்கேயோ அவனுடைய முகத்தை வைத்துக் கொண்டிருக்கான். ஆகையினாலே நான் இந்த தாபத்திலிருந்து நீங்க வேணும் என்று சொன்னால் அவனுடைய திருமார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த திருமாலையை கொண்டு வந்து என்னிடத்திலே வந்து சேருங்கோள் என்னை பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம் 4வது பாசுரம். ஆரே உலகத்தாத்துவார் ஆயர்பாடி கவர்ந்துன்னும் காரேருழக்க வழக்கொண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை ஆறாவமுத மனையான் தன் அமுதவாயில் உரிய நீர்தான் கொணர்ந்து புலராமே பருக்கு இழப்பை நீக்கீரே. எம்பெருமான் அவன் என்னை எப்படி மாத்தி விட்டான்னு சொன்னால், ஒரு காளை என் மீது ஏறி மிதித்தார் போலே என் மீது அவன் ஏறி மிதித்து விட்டான்.
அண்ணனாகிற அந்த காளை, இளங்காளை, அவன் நான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே என் கால் மீது ஏறி என்னை அப்படியே துளைத்து விட்டான். ஆரே உலகத்தாத்துவார். அவன் இப்படி அவன் என்னை நீக்கிவிட்டு என்னை துடைத்து விட்டு என்னை பார்க்காமல் எங்கேயோ போயிட்டான். இதிலிருந்து நான் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஸ்பர்ஷம் பெற்ற ஒரு வஸ்து எனக்கு வேணும். அப்போ என்ன வேணும் என்று சொன்னால் அவனுடைய அமுத வாயில் ஊறிய நீர்தான் கொணர்ந்து புலராமே. இந்த ஒரு வாட்டமானது என்னிடத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய திருமேனியை அப்படியே அவன் குலைத்துட்டான். என் மீது ஏறி என்னுடைய திருமேனியை குலைத்துட்டான். இந்த குலைவானது நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திருவாயில் ஊறக்கூடியதான அந்த தீர்த்தம் அதை கொண்டு என்னிடத்திலே சேருங்கோள். அதுதான் எனக்கு மறுபடியும் ஒரு தாரகத்தை தரும் என தெரிவிக்கிறார். இவ்விடத்திலே தெரிவிக்கக்கூடிய அர்த்தமானது, இந்த தீர்த்தம் என்கிற தீர்த்தமானது எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் பண்ணக்கூடிய தீர்த்தத்தை நாம் ஸ்வீகரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானுடைய திருவாயிலே இருக்கக்கூடிய தீர்த்தம் என்று சொன்னால் என்ன? நாம் அவனுக்கு திருவாராதனம் கண்டருள பண்ணுகிறோம். அப்போ அவனுக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமணியம் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் எம்பெருமானுடைய இந்த சேஷ ஜலம் தானே. அவனுடைய திருவாயு விளக்கி தானே அந்த தீர்த்தத்தை எல்லாம் நாம் சுவீகரிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படும். நமக்கு ஆத்ம க்ஷேமம் ஏற்படும். ஆண்டாள் இவ்விடத்திலே தனக்கு சரீர க்ஷேமம் ஏற்படும். ஏன் சரீர க்ஷேமம் ஏற்படணும் என்னால் அவன் ஒரு வேகமாக வந்தான், என்னை அப்படியே துடைத்து கொண்டு போயிட்டான். மறுபடியும் பார்ப்பானா என்னால் பார்க்கல. இவ்வளவு காலமாகிவிட்டது. அப்ப அவனுடைய சம்பந்தம் பெற்ற அந்த தீர்த்தம் அது என்னை சேர்ந்ததுன்னு சொன்னால் என்னுடைய சரீரம் மறுபடியும் செயல்படும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், அழிலும் தொழிலும் ஒரு காட்டான் அஞ்சேல் எண்ணான் அவன் ஒருவன் தழுவி முழுசி புகுந்தன்னை சுத்திச் சுடர்ந்து போகானால் தழையின் பொழில்வாய் நிறைப்பின்னே நெடுமாலூதி வருகின்ற குழலின் தலைவாய் நீர் கொண்டு குளிர முகத்து தரவீரே. அழிலும் தொழிலும் ஒரு காட்டான். எப்படியோ நான் அவனோட சேர வேண்டும் என்ன எவ்வளவோ பாடுபடுறேன், அழறேன், அடம் பிடிக்கிறேன், சரி தொடரேன், அவனை பத்துகிறேன், எல்லாத்தையும் பார்க்கிறானே ஒழிய என்னோட சேரவே மாட்டேங்கிறான். இனி அவன் வரமாட்டான்னு நினைக்கக்கூடிய சமயத்திலே அப்போ நிற்பான், வந்துட்டேன்னு நிற்பான். எப்போ அவன் வரமாட்டான், சரி நாம் எத்தனையோ முயற்சி பண்ணுகிறோம், அவன் வரவே இல்லை அப்படின்னு நாம் சோர்ந்து போயிட்டோம்னு சொன்னால் அந்த நேரத்திலே நிற்கக்கூடியவன் அவன். நின்று நீ கவலைப்படாதேன்னு சொல்றான். நமக்கு அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு சொல்லுகிறான். கவலைப்படாதப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்றான். நன்னா சோர்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல வரமாட்டேங்கிறான். எப்போ அவனுடைய ஒரு அனுகிரகமானது நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்திலே வரமாட்டேங்கிறான். எப்போ நல்லா சோர்ந்து போகி இவன் வரவே மாட்டான்னு நினைக்கிறோமோ அந்த சமயத்திலே நான் காப்பாத்துகிறேன் என்ன அவன் சொல்லுகிறான். அப்பேற்பட்ட ஒரு குணத்தை உடையவனாக இருக்கான் இந்த கண்ணன். அஞ்சேல் எண்ணான் அவன் ஒருவன். இத்தைவள் தெரிவிக்கிற போது சக்கரவர்த்தி திருமகனுடைய நினைவு வந்ததாம் திடீர்னு. சரி, ராமபிரானை போல சொன்னானே, ராமபிரான் எப்படி பிராட்டியை பார்த்து எப்படி அவளுக்கு ரட்சகனாகத்தான் இருப்பேன் என்று தெரிவித்தானோ அதே போல விபீஷண ஆழ்வானிடத்திலே எப்படி அபயம் சர்வபூதேபியோ ததாமி என்ன அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டானோ அப்படி இந்த கண்ணனும் வார்த்தை சொன்னதாக அவள் நினைத்தாலாம். ராமபிரானோ உண்ணாதுறங்காதுன்னு இருந்தான். உண்ணாதுறங்காது ஒளிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு என்று அவன் பிராட்டியை காணாமல் அவ்வளவு ஏங்கி இருந்தான்.
அப்பேற்பட்ட அஞ்சேலன்னான் அவன் ஒருவன் தான், அவன் தான் மனுஷன். அவன் இந்த ராமபிரான் இருந்தானே அவன்தான் உண்மையானவன். இந்த கண்ணனும் இருக்கானே இவன் ஒண்ணுமே இல்லை. இவன் என்ன பண்ணுகிறான் என்னால் மாடுகளை முன்னே போக விட்டு அவன் பின்னே வருகிறான். அத்தியாச்சரியமாக தெரிவிக்கிறார். தழையின் பொழில்வாய் நிறை பின்னே நெடுமாலூதி வருகின்றான். மாடுகளை முன்னே போக விடுகிறானாம். முன்னே போக விட்டால் கோபிகைகள் எல்லாம் பார்க்கிறார்கள், இவ்வளவு மாடுகள் கூட்டம் கூட்டமாக வருகிறதே, கண்ணனை காணுமே ஏக்கத்தோட பார்க்கிறார்கள். அவன் அப்படியே நைசாக லேசா வரான். வந்து கோபிகைகள் எல்லாம் தன்னை பார்க்கிறார்களா, தனக்காக இயங்குகிறார்களா என்று பார்த்து இயங்குகிறார்கள் என்று எப்போ அவன் பார்க்கிறானோ அப்போ அப்படியே லேசா வரான். வந்து அவர்களை அப்படி அவன் பார்த்து புல்லாங்குழல் ஊதுகிறான். அப்பேற்பட்ட அந்த புல்லாங்குழல் அவன் ஊதக்கூடிய சமயத்தில் அதிலிருந்து தெரிக்கக்கூடிய நீர்கள், அந்த நீர் துகள்கள், அந்த நீர் துகள்களை கொண்டு வந்து என்னிடத்திலே வந்து சேருங்கோள், என் திருமேனியிலே வந்து சேருங்கோள். அப்போத்தான் என்னுடைய இந்த தேகமானது மறுபடியும் உயிர் பெறும் என பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரத்திலே இப்படி இவள் படக்கூடிய அவஸ்தை இப்படியெல்லாம் இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்னு இவ்வளவு காரம் சொல்லி வந்து இப்போ படக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். இப்ப அவன் வரவே இல்லை, அவனுடைய சம்பந்தம் பெற்ற வஸ்து வரவே இல்லைன்னு சொன்னால் என்னுடைய உயிர் போய்விடும். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். நடை ஒன்னில்லா உலகத்து நந்தகோபன் மகனென்னும் உடைய கடிய திருமாலால் குழப்புக்கூறு குழப்பட்டு கையும் பெயரகில்லேன் நான் போட்கண் மடித்த வழிபாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசீர்கள் புகா உயிரன் உடம்பையே. நடையொன்னில்லா உலகத்து, இந்த லோகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கண்ணன் பிறக்கிற வரைக்கும் அவ்வளவு ஆச்சாரத்தோடும் அனுஷ்டானத்தோடும் தர்மத்தை பின்பற்றியும் இருந்தது இந்த லோகம். இவன் என்னைக்கு பிறந்தானோ அதிலிருந்து அத்தனை சிஷ்டாச்சாரமும் குழந்து விட்டது. தன்னுடைய இஷ்டத்துக்கு அத்தனை ஆச்சாரங்களையும் இவன் மாத்தினவனாக ஆகிவிட்டான். அப்படி இந்த லோகத்தையே தலைகீழாக கண்ணன் பெருமான் மாத்தி விட்டான். உன் நந்தகோபன் மகன், நந்தகோபனுடைய மகன், நந்தகோபன் குமரன். அவ்விடத்துல திருப்பாவையிலே நந்தகோபன் குமரன் என்று நந்தகோபனுக்கு பெருமையை சேர்க்கும் விதமாக கண்ணன் பெருமானை தெரிவித்தாள். இப்போ நந்தகோபன் மகன் என்று நந்தகோபனுக்கு ஒரு துக்கத்தை, நந்தகோபனுடைய பெயரை கெடும்படியாக கண்ணன் பெருமான் செய்துவிட்டான். இவனாலே இவனுடைய தகப்பனாருக்கும் கெட்ட பெயர் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இப்படி நந்தகோபன் மகன் என்னும் அப்படிப்பட்ட நந்தகோபன் மகனான இந்த எம்பெருமான் அவன் எப்படி இருக்கான்? கொடிய கடிய திருமால், கொடியன் நெடியமால் உலகம் உண்டவடியன் நம்மாழ்வார் தெரிவித்தார் போல கொடியனாக இருக்கான். என்னிடத்திலே வந்து சேர மாட்டேங்கிறான், என்னிடத்திலே ஆசை காட்டி இப்படி மோசம் பண்ணுகிறான். அவனாலே என்னுடைய உடம்பு இப்படி ஆகிவிட்டது கீழே தெரிவித்தார். ஒரு காளையாக இருக்கான், அந்த காளை என் மீது ஏறினால் என்னால் எப்படி தாங்க முடியாது, அது போல என் மீது வந்து ஏறினான். ஒரு காளை, ஒரு சாதாரணமா ஒரு பசுமாடானது நம் மீது ஏதோ ஒரு நம் கால் மீது தன்னுடைய காலை வைத்தாலே நம்மாலே தாங்க முடியாது, கால் உடனே வீங்கி கொள்ளும். இவனும் கண்ணனும் பெருமானும் என்ன பண்ணிட்டான், தான் ஒரு காளையாகவே இருந்து ஆண்டாள் மீது அப்படியே ஏறி துவம்சம் பண்ணிட்டான். அப்படி இவன் படுத்தின பாடாலே இவருடைய திருமேனி அவ்வளவு நோவுப்பட்டதாக ஆகிவிட்டது. இவ்வளவு நோவை படுத்தி விட்டு, நோவையும் செய்து விட்டு, நோவுபட செய்து தான் வந்து பார்க்கவே இல்லை. ஆகையினால என்ன ஆயிற்று, இவள் அவனை திட்டுகிறாள். அவனை ஒன்று திட்டாமல் அவனுடைய தகப்பனாரான நந்தகோபனையும் திட்டுகிறாள். நந்தகோபன் மகனும் கொடிய கடிய திருமாலால் குழப்புக்கூறு குழப்பட்டு, அவனுடைய இந்த செயலாலே என்னுடைய சரீரமானது இப்படி ஆகிவிட்டது, இது சரியாகணும்
இப்போதும் அவன் வரல, அவனுடைய சம்பந்தப்பட்ட வஸ்து வரலை என்று சொன்னால் இனிமேலும் என்னுடைய பிராணன் இந்த சரீரத்திலே இருக்காது, உயிர் போகக்கூடிய அவஸ்தையிலே இருக்கேன். சரி, இதுக்கு என்ன பண்ணணும், என்ன தீர்வு என்னால்? உடையும் பெயரகில்லேன் நான் போட்கண் மிதித்த வடிப்பாட்டில் பொடித்தான் கொடந்து பூசியீர்கள். எம்பெருமான் அவன் மாடுமேய்த்து செல்லக்கூடிய அந்த திசை, அந்த பாதை எப்படி இருக்குன்னு சொன்னால் லோ பெரிய ரோடெல்லாம் கிடையாது, லோ ஒரு ஒத்தையடி பாதை. அதிலே தான் அத்தனை மாடுகளையும் அவன் மேய்த்து கொண்டு போகிறான். அந்த மாடு மேய்த்து கொண்டு போகக்கூடிய திசையிலே இருக்கக்கூடிய அந்த பொடித்தான் குணந்து பூசீர்கள். அவனுடைய திருவடி பட்ட அந்த மண், அந்த மண்ணை கொண்டு வந்து என்னுடைய உடம்பிலே வந்து பூசுங்கோள். அவனுடைய காலடி சுவடு அத்தை கொண்டு வந்து என் மீது பூசுங்கோள். அப்போத்தான் என்னுடைய இந்த வியாதியானது, அவனிடத்திலிருந்து நான் பெற்ற இந்த தாபமானது அப்பொழுதுதான் நீங்கும். போகா உயிரன் உடம்பை. அப்படி இல்லைன்னா என்னாகிவிடும் என்னால் என்னுடைய உயிர் இந்த உடம்பை விட்டு போகிவிடும் என்று பிரத்யட்சமாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வெத்திக்கருள கொடியான் தன் மீமீதாடா உலகத்து பெத்த வெறிதே பெத்ததாய் வேம்பேயாக வளர்த்தாளே உத்தமத்தமலை தன்னை குமரன்கோட பிணைத்தோளோடு அத்த குத்தமவை தீர அணையா முக்கி கட்டீரே. கண்ணன் பெருமான் அவனுடைய கொடி எப்பேற்பட்ட கொடி என்று சொன்னால் வெத்திக்கருள கொடி. நந்தகோபன் குமரன் அவன் அரசனாக அமைந்திருக்கிறபடியாலே அவனுடைய கொடி ஓங்கிய கொடியாக அமைந்திருக்கிறது. அதுவும் கொடியிலே யார் இருக்கார் என்று சொன்னால் பெரிய திருவடி அமைந்திருக்கார். அவருடைய திருவுருவம் இருக்கக்கூடிய கொடியாக அமைந்திருக்கிறது இந்த கருளப்புட்கொடி. அந்த கருளப்புட்கொடிக்கு என்ன பெருமை என்னால் யாரையும் எதிரிகளே இருக்க மாட்டாள். அந்த கொடி ஒன்னே போரும், அவனிடத்துல எந்த எதிரிகளும் அண்டமாட்டார். இப்படிப்பட்ட அந்த கொடி மேலே ஓங்கி அமைந்திருக்கிறது. மற்ற கொடிகள் எல்லாம் கீழே இருந்து அவனிடத்திலே தோற்று இருக்கக்கூடிய கொடிகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வெத்தி கருள கொடியானான இவன் எனக்கு இவ்வளவு வேதனையை தந்திருக்கான். இவ்வளவு வேதனையை தந்திருக்கானே, இவனை பெத்த தாய் எல்லாம் ஒரு தாயா என்று தெரிவிக்கிறார். வெத்த வெறிதே பெத்ததாய் வேம்பேயாக வளர்த்தாளே. இந்த யசோதை இளஞ்சிங்கம்னு திருப்பாவையிலே தெரிவித்தாள். யசோதையை முன்னிட்டு கண்ணனை எழுப்பினால் அவ்விடத்திலே திருப்பாவையிலே. இங்கே யசோதையை திட்டுகிறாள். வெத்த வெறிதே பெத்ததாய் வேம்பேயாக வளர்த்தாளே. இந்த பிள்ளைன்னு பெற்றால் எப்பேற்பட்ட பிள்ளையாக பெறணும். ராமபிரான் கௌசல்யா தேவிக்கு மகனாக பிறந்தார். எப்பேற்பட்டவர் கௌசல்யா லோக பர்த்தாரம். திருவடி அசோகவனத்திலே பிராட்டியை சந்திக்கக்கூடிய சமயத்திலே பிராட்டி திருவடிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய மாமியாரான கௌசலை தேவி அவள் ஈன்னதான இந்த ராமபிரான் அவர் ஒன்றும் எனக்கு பர்த்தாவில்லை, லோக பர்த்தாரம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவன் தான் பர்த்தா. அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு புதல்வனை என்னுடைய மாமியாரான கௌசலை தேவி தான் ஈன்னெடுத்தாள். என்ன அவளுடைய பாக்கியம், என்ன பாக்கியம் பெற்றவள் அவள் என்ன பிராட்டி அவ்விடத்திலே தெரிவித்தாள். அப்படி இல்லவா இருக்க வேணும் பிள்ளை என்று சொன்னால், இந்த கண்ணனோ எப்படி இருக்கான், வேம்பையாக வளர்த்தாள். எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கான். அவனுடைய தாயாரும் மத்தை ஒன்றும் கண்டுக்கல்ல. இப்படிப்பட்ட இந்த பிள்ளை, இந்த யசோதையானவள் இவனை வேம்பையாக வளர்த்தாள். இப்படி நான் படக்கூடிய கஷ்டம் எத்தையும் இவன் பார்க்காமல் இப்படி இவன் திரிகிறானே, என்னுடைய கஷ்டம் இவனாலே ஏற்பட்ட இந்த கஷ்டம் தீர வேணும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு தெரிவிக்கிறாள். என்னையும் அவனையும் சேர்த்து இருக கட்டி போடணும். குத்தமத்த முலை தன்னை குமரன் கோல பிணைத்தோடு அத்த குத்தம் அவை தீர அணைய அமுக்கி கட்டீரே. என்னையும் அவனையும் சேர்த்து கட்டி போட வேணும். அப்படி கட்டி போட்டீர்கள் என்னால் அவனுடைய திருமேனி சம்பந்தம் எனக்கு கிடைக்கப்பெறும். அதனாலே என்னுடைய கிளர்ச்சி எல்லாம் நீங்கும் என்று தெரிவிக்கிறார். எப்படி இருக்கு, எப்படி கட்டி போடணும் என்று சொன்னால், மகாபாரதத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரம். உஷை என்ன பானாசுரனுடைய பெண்.
அவளுடைய ஸ்வப்னத்திலே ஒரு நாள் அனிருத்தன் என்பவன், கிருஷ்ணனுடைய பெயரன், அவன் இவளுடைய ஸ்வப்னத்திலே அவளோட கூடியிருக்கும்படியான ஒரு ஸ்வப்னம் அவளுக்கு ஏற்பட்டது. அவன் அவ்வளவு அனிருத்தன் அவ்வளவு அழகா இருந்தானாம். கண்ணனை காட்டிலும் அவன் அழகிலே கம்மி. ஆனால் லோகத்தில் இருக்கக்கூடிய புருஷர்கள்ல ஓரளவு அழகானவன் அந்த அனிருத்தன். அவனோட சேர்ந்திருக்கும்படியான அந்த கனவை இவள் கண்டாள் உஷை. அந்த கனவு இவள் கண்ட பிறகு அவளுடைய நடவடிக்கை எதுவும் சரியில்லை. எப்படியாவது அந்த புருஷனோட நாம் சேர வேணும். ஏன்னால் அவளுக்கு யாரு என்ன எதுவும் தெரியாது. ஏதோ சொப்னத்திலே பார்த்தவன், அவனோட சேர வேணும்னு ஒரு ஆசை. இவருடைய இந்த வினோதமான செயல்களை எல்லாம் நோக்கக்கூடிய இவருடைய சிநேகிதியான சித்திரலேகா என்பவள், அவள் கேட்கிறாள், என்னம்மா என்ன ஆயிடுத்து, உன்னுடைய செயல்கள் எல்லாம் வினோதமா இருக்கே, ஒரு மாதிரியா நீ நடந்துக்கிறாய், என்ன என்ன அவள் கேட்கிற போது, இது மாதிரி நான் ஒரு சொப்னம் கண்டேன். இந்த சொப்னத்திலே ஒரு அத்தியாச்சரியமான ஒரு புருஷன், அவனுடைய அழகு சொல்லலாகாது, அவனோட நான் கூடியிருக்கும்படியான ஒரு கனவை கண்டேன். அவனை எப்படியாவது பெறணும், அவனோட எப்படியாவது விவாகம் எனக்கு நடக்கணும் என்று அவள் கேட்கிறாள். சரி, நீ யார சொப்னத்திலே கண்டேன்னு உன்னாலே சொல்ல முடியுமா என்ன கேட்கிறாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், கனவுலே பார்த்தவன் நேரடியா பார்த்ததே இல்லை நான், அவனை எப்படி நான் சொல்ல முடியும்னு கேட்கிறாள். சரி, இவள் மிகுந்த அழகானவன் என்று சொன்னதை வைத்து அந்த சித்திரலேகா என்பவள், அவள் நன்கு வரைபடம் வரைவதிலே சாமர்த்தியம் உடையவள். அவள் முதல்ல கண்ணனம் பெருமானுடைய வரைபடத்தை வரைந்தாளாம். கண்ணனம் பெருமானுடைய திருவுருவை பார்த்து இவள் வெட்கப்பட்டாள். ஆனால் இவர் இல்லை என்று தெரிவித்தாள். அப்புறம் மன்மதனுடைய வரைபடத்தை வரைந்தாள். இல்லை, இதுவும் இல்லை என்றாள். பிறகு இந்த அனிருத்தனுடைய வரைபடத்தை வரைந்தாள். இவன் தான் என்னுடைய சொப்னத்திலே வந்தவன் என்று தெரிவித்தாள். இவன் தானே, சரி, இவனை நான் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வருகிறேன்னு அந்த சித்திரலேகா என்பவள் புறப்பட்டு துவாரகைக்கு வந்து அனிருத்தனுடைய பவனத்திலே புகுந்து அந்த கட்டிலோடு அப்படியே தூக்கி கொண்டு வந்து உஷையினுடைய அந்தப்புறத்திலே வந்து போட்டாளாம். உஷையும் அவனோட சேர்ந்து அனுபவித்துக் கொண்டு இருந்தாள். இதை அறிந்த பானாசுரன் 2 பேரையும் சிறைபிடிக்கணும்னு பார்த்தான். 2 பேரையும் சிறைபிடிக்கணும்னு யோசித்தவன் 2 பேரையும் தனித்தனியா சிறைபிடித்திருக்கணும். ஆனால் அப்படி பண்ணாமல் இருவரையும் ஒரே சிறையிலே போட்டான். அப்படி ஒரே சிறையிலே சேர்த்து வைத்தபடியாலே இருவரும் அங்கேயும் ஆனந்தமாக இருந்தார்கள். அப்படி இது மகாபாரதத்திலே ஒரு சரித்திரம் இருக்கு. அதுபோல என்னையும் கண்ணனையும் ஒரே இடத்திலே இறுகி பிணைக்க வேணும், அப்பத்தான் என்னுடைய இந்த தாபமானது நீங்கும் என இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், உள்ளே உருகினை வேனை உடலோ விடலோவன் நாதா கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவர்த்தனனை கண்டக்காள் கொள்ளும் பயனும் இல்லாத குங்கதன்னை கிழங்கோடும் அள்ளிப்பறித்திட்டவன் மார்பிலிருந்து என் அடலை தீர்வேனே. இப்படி அவனாலே நாம் பட்ட அவஸ்தை கொஞ்சமா நஞ்சமா, இதையெல்லாம் பார்க்கிற போது என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அப்படியே வறண்டு போய்விட்டது. என்னுடைய உள்ளம் வறண்டு போய்விட்டது. அவனுக்கு தெரியாதா? என்னுடைய எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் அந்தர்யாமியா அவன் வசிக்கிறான். அப்படிப்பட்ட அவனுக்கு என்னுடைய ஹிருதயம் வறண்டு போனது தெரியாதா அவனுடைய நினைவாலே? ஆனால் அப்படி தெரிந்து கொண்டும் அவன் வராமல் இருக்கானே, எப்படி இது? எப்படி அவன் என்னை கொள்ளை கொண்டு, தன்னுடைய அழகாலே என்னை கொள்ளை கொண்டு என்னுடைய ஹிருதயத்திலே உள் புகுந்து என்னை பார்க்காமல் இப்படி இயங்க வைக்கிறானே இந்த கண்ணன். அவனை நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. ஆனால் அப்படி பார்த்தீர்கள் என்றால் ஒன்னு சொல்லுங்கோள், ஒரு செய்தி சொல்லுங்கோள். கொள்ளும் பயனும் இல்லாத கொங்க தன்னை கிழங்கோடும் அள்ளிப்பறித்திட்டு அவன் மார்பில் இருந்து என் நடவை தீர்வேனே. நான் என்ன பண்ணுவேன், அவனை பார்த்தால் என்ன பண்ணுவேன் என்னால் என்னுடைய மார்பை அப்படியே நான் வேரோட பிடுங்கி அவனிடத்திலே நான் போட்டு விடுவேன், அவனுடைய மார்பிலே போட்டு விடுவேன். போட்டால் என்ன ஆகும்? நான் அவனாலே பிரிந்து என்னென்ன அவஸ்தையெல்லாம் பட்டேனோ அந்த அவஸ்தைகளை எல்லாம் அவனும் படுவான். ஏன்னா அந்த அவஸ்தையை அவன் படணும் என்று இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறாள். இந்த லோகத்திலே மருத்துவர்கள் சிகிச்சை பண்ணுவார்கள். அந்த சிகிச்சையாலே உடல்ல இருக்கக்கூடிய அங்கங்களே அவர் மாத்துவார்கள். ஆனால் ஆண்டாளோ தான் பட்ட அவஸ்தையே கண்ணனுக்கு மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாள். அப்படி அந்த அவஸ்தையை அவன் பட்டால்தான்
என்னுடைய அந்த வேதனை எல்லாம் தீரும் இனி பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். இதற்கு அடுத்த பாசுரம், கொம்ம முலகளிடர் தீர கோவிந்தர்கோர் குத்தேவள் உண்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவந்தானன் செம்மையுடைய ததுமாறுவில் சேர்த்தானேடு முருஞான்னு நேம சொல்லி முகம் நோக்கி விடதான் தருமேல் மிக நன்னே. இப்படி என்னுடைய அந்த முளைகளை நான் அவனுக்கு அப்படியே அவனிடத்திலே சேர்த்து விடுவேன், அப்படியே வேரோடே பிடுங்கி அவனிடத்திலே சேர்த்து விடுவேன் என்ன நான் சொன்னேன். அப்படி அவனுக்கு இந்த பிறவியிலே ஒரு அந்தரங்க கைங்கரியம் பண்ணாமல் வேறு எந்த இடத்துல எப்ப செய்ய முடியும், வேற எந்த தவம் செய்தால் அதாலே கிடைக்குமா அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். இப்படி அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்த இந்த கண்ணன் பெருமான் அவன் செம்மையுடைய திருமார்பு, அவனுடைய திருமார்பு எப்பேற்பட்டதா இருக்குன்னு சொன்னால் மிகவும் செம்மையா இருக்கான். என்ன காரணம் என்னால் தன்னிடத்திலே யார் ஆசிரியர்கள் எல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அவன் அணைக்கிறான். ராமபிரானுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். குகனுடன் ஐவரானோம் என்ன, சுக்ரீவனுடன் அறுவரானோம், விபீஷணனுக்கு அபயம் தந்தான். இப்படி அத்தனை பேரையும் அவன் அணைத்து அத்தனை பேருக்கும் அவன் அபயம் தரக்கூடியவனாக இருக்கான். அப்பேற்பட்ட அபயம் தந்தபடியாலே அவனுடைய திருமார்பு அப்படி செம்மையாக அமைந்திருக்கிறது. அனைத்து அந்த செம்மையுடைய திருமார்பில் என்னையும் சேர்த்தான் என்று சொன்னால் அதுதான் எனக்கு இந்த பிறவியினுடைய தவம், இந்த பிறவியிலே கிடக்கக்கூடிய ஒரு பெரும் பேராக அமையும். அப்படி இல்லை என்று சொன்னாலும், நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விளக்கினாலும் அவனுடைய விடையை அவன் சொல்லணும். அவன் என்னதான் திருவுள்ளத்திலே நினைத்திருக்கான், என்னை அவனுடைய திருமார்போடு அனைத்து சேர்ப்பனா அல்லது வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பனா, இந்த ரெண்டுத்துல ஒன்று எனக்கு தெரிஞ்சாகணும் என்று இந்த பாசுரத்திலே கண்ணன் பெருமானிடத்திலே அவன் திருவுள்ளத்திலே என்ன நினைக்கிறான் என்கிற விஷயத்தை தெரிவிக்கிறாள். இப்படி இந்த 9 பாசுரத்தாலே தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணனை விட்டு பிரிந்து எவ்வளவு துக்கப்பட்டாலோ அந்த துக்கம் அத்தனையும் இவள் தெரிவித்து பலஸ்ருதியாக தெரிவிக்கிறாள். அள்ளல் விளைத்த பெருமானை ஆயர் பாடி கனி விளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டுசித்தன் வியன் கோதை வில்லை தொலைத்த புருவத்தாள் வேட்கையுத்து மிக விரும்பும் சொல்லை பிதிக்க வல்லார்கள் துன்ப கடலுள் துவளாரே. இந்த அள்ளல் விளைத்த பெருமான் தனக்கு கஷ்டத்தை விளைத்தான். அப்படி இருந்தாலும் அவன் எப்படி இருக்கான் என்று சொன்னால் ஆயர்பாடி கனி விளக்கா இருக்கான். ஆயர்பாடி கனி விளக்கா இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அவனை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன் கோதை பெரியாழ்வார் திருமகளாரான அந்த ஆண்டாள் இவள் கண்ணன் பெருமானை வில்லை தொலைத்த புருவத்தால் வேட்கையுத்து மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள். இவள் இப்படி கண்ணன் பெருமான் இவள் எப்படிப்பட்ட இவள் அனுபவித்திருக்கிறாள் என்று சொன்னால் இவளுடைய கண்ணழகு வில்லை தொலைத்த புருவத்தால் ஒரு கண்ணன் பெருமானை தன்னுடைய கண்ணழகாலே தோற்கடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவளான இந்த ஆண்டாள் அவள் அனுபவித்த இந்த அனுபவத்தை யார் சொல்லை துதிக்க வல்லார்கள், யார் தெரிவிக்கிறார்களோ அவர்கள் துன்பக்கடலுள் துவளாரே. அவர்களுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் அமையும். அவர்கள் எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம் பெற்று அவனோட சேர்ந்து இந்த சம்சாரத்திலிருந்து நீங்கி அவனுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்வார்கள் இந்த பதிகத்தினுடைய பலஸ்ருதியை தெரிவிக்கிறாள். இப்படி இந்த பதிகத்தினாலே கண்ணன் பெருமானுடைய தான் சேர வேணும் என்கிற அந்த ஒரு வாஞ்சியை தெரிவித்து அவனோடு விலகியிருந்த அந்த காலத்திலே தனக்கு ஏற்பட்ட அந்த துக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவன் என்னோட சேர வேணும் என்ன இவள் இயங்கியிருந்த ஏக்கத்தினை கண்டு எம்பெருமான் இவளை பார்த்தான், ஆண்டாளோட சேர்ந்தான் என்று அடுத்த பதிகத்தினுடைய அர்த்தமானது அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த 13வது பதிகம் அடியனுடைய சொற்களாலே யதாவகாசம் இங்கே அடியனாலே விண்ணப்பிக்க பெற்றது. நிறைய குத்தங்குறைகள் அமைந்திருக்கும். இந்த குத்தங்குறைகள் எல்லாம் அடியனுடையதாக கருதி கொண்டு நிறைகள் இருந்தது என்று சொன்னால் அது ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலே வந்தது என்று நினைத்து அடியனை க்ஷமித்தருட வேணும் என்று பிரார்த்திக்கிறேன்.
श्रीमत्ये विष्णुचित्तार्य मनोनंदन हेतवे नंदनंदन सुंदरी गोदाये नित्यमंगलम् मातृषा किंचनत्राण बद्धकंगणपाणये विष्णुचित्ततनूजाये गोदाये नित्यमंगलम् श्रीमते रम्यजा मातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयान् नित्यश्री नित्यमंगलम्।